ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலுக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த லெவல்ஸ்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே, இன்ட்ராடே பண்ணுறவங்க எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கான நிஃப்டியோட எக்ஸ்பிரிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துருவோம், அடுத்தது வருஷத்தில் வந்து அடுத்தடுத்த இண்டெக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நாளைக்கு 23,565 மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்த ஃபர்தர் அப் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ ஃபர்தர் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது 23,608 அடுத்த ரெசிஸ்டன்ட் அண்ட் 23,662 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 23,722 இன்னைக்கு போன ஹையான அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போன ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ அதுன்றது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹை அண்ட் லோவில் தான் நம்மளுக்கு தெரிய போகுது மார்க்கெட்டு வந்து எந்த சைடு அப்படின்றத தெரிஞ்சு போடும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டண்டானா 23,565 மேலே போனிச்சுனாலே ஒரு ஃபர்தர் அப் ட்ரெண்டு. ஸோ அது எது வரையும் போகும்னா இன்னைக்கு போன ஹைக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு போன ஹைக்கு போனாலே அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, அதேமாரி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகுது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு 23,408 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுனா தான் ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 23,311 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 23,251 செகண்ட் சப்போர்ட்டாகவும், தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,153 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுன் ட்ரெண்டை போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய சப்போர்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஜோன்றதை நேற்று நம்ம மென்ஷன் பண்ணோம். இன்னைக்கு சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 23,560 அண்ட் 500க்கு கீழே போனுச்சுனாலே தான் வந்து என்ன 600க்கு கீழே போனுச்சுனாலே ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயே அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய நம்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோனாக பார்த்தீங்கன்னா 23,565 23,408 இன்பிட்வீன்ல மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன்ல 23,464 அப்படின்னு இருக்கு. அது இன்னைக்கு டேவோட லோவுக்கு கீழே வருது அப்படின்னா மேஜர் சப்போர்ட்டான ஒரு 60 பாயிண்ட் 23,408க்கு வரலாம். இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு கூட போகலாம். 23,565 இந்த ரேஞ்சுக்கு கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ள மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதான் வந்து நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்த இண்டெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி பார்த்துருவோம். மார்க்கெட் கிட்டத்தட்ட 23,486 கிட்ட இருக்குது. ஸோ இந்த 23,486 கிட்ட இருக்கும்போது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 450 சப்போர்ட்டு. அதே மாதிரி 23,500ன்றதும் சப்போர்ட்டாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மார்க்கெட் முடியும் போது 23,486 தான் முடிஞ்சிருக்காங்க. 500 வந்து சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி 600 தான் அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டண்டாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மேஜராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 23,500க்கே வந்து சப்போர்ட் இன்ன வரலையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் வந்து ஃபுல் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும்போது நாளைக்கு 23,500 மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன், அதான் நான் சொன்னேன் 23,500 கிட்ட ஓப்பன் ஆனிச்சுனாலும் மறுபடியும் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் வந்து கன்சல்டேஷன் தான் பண்ணும். அதனால் 23,565க்கு மேலே போனால் தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? அதேமாதிரி 23,500 ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா 500க்கும் 565க்கும் இன்பிட்வீனில் கூட கன்சல்டேஷன் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் பண்ணாங்க. அது இன்றைக்கி ட்ரேட் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு போகிற மாதிரி காமிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ப்ரீமியம் மெல்ட்டிங்லாம் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும். ப்ரீமியம் மெல்ட்டிங் நல்லாவே நடந்தது. ரெண்டு சைடும் எஸ்எல் ஹண்டிங் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சொல்கிறது இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் நோ ட்ரேடிங் ஏரியா கன்சல்டேஷன் ஜோன்லலாம் இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கான்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு யார் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கு வந்து 19 புள்ளிகளுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் ட்ரெண்டை வந்து ஒரு ட்ரெண்டு ஏர்டெல், இண்டஸ்ட்ரியல் பேங்க், HCL இது மாதிரி ஒரு 10 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்துறாங்க. பாக்கி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது.
மார்க்கெட்டுக்கு 201 பாயிண்ட் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா HDFC பேங்கு அண்ட் இன்ஃபி, ரிலையன்ஸு, ஆக்சிஸ் பேங்கு, NTPC, பஜாஜ் ஃபினான்ஸு இப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் அண்டு ஃபினான்சியல் செக்டர். ஸோ இவங்க இந்த ஸ்டாக்ஸில் உள்ளதெல்லாம் மேஜராக வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த கான்ட்ரிபியூட்டர்லாம் வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கனால தான் பேங்க் செக்டர் அண்ட் ஃபினான்சியல் செக்டர்லாம் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணல இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கு ஓகேங்களா. ஓகே, இதனால தான் வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து ஃபாலோ ஆனிச்சு இந்த ஸ்டாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணனால. ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸை வந்து நோட் பண்ணி வச்சிங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாளைக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி நம்ம எப்படி நிஃப்டி வந்து மேஜராக இன்றைக்கி போனால் ஹை எண்டில் வந்து நம்ம வந்து ஒரு மேஜராக கவனிக்கக்கூடிய விஷயமா நாளைக்கு இருக்குன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இன்றைக்கி போனால் ஹை எண்டு லோவை வந்து நம்ம வந்து மேஜராக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டிக்கு 51,430 நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் 51,430 பிரேக் அவுட் பண்ணாதான் ஃபர்தர் அப் ட்ரெண்ட். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 51,704 அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இன்றைக்கி போனால் ஹையான 51,872 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். இன்றைக்கி போனால் ஹை அதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் 52,144 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா எதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 50,987 ஒரு ரெட் லைனாக போட்டிருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதான் ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் தான் வந்து நடக்கும். ஸோ இந்த 50,987 கீழே கிட்டத்தட்ட வந்து 51,000 கீழே வந்துருச்சுனாலே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,714 ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஸோ செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50,541 அடுத்த சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட்டாக 50,269 அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 50,981 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 51,000க்கும் 51,430க்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஜோனாக தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். அந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கு போதுமான சரியான இடமே கிடையாது இது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபர்தராக வந்து ஒரு கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறதுனால நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் மெல்டிங் அண்டு சரியான ஒரு நம்மளோட டார்கெட்டை கொடுக்காது ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சரியான டார்கெட்டை கொடுக்காது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல் நாளைக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டி வந்து இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து 400 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் பேங்க் நிஃப்டி முடிஞ்சாலும் நாளைக்கு பார்த்தீங்க அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 256 பாயிண்ட் வந்து ஃபின் நிஃப்டி வந்து நெகட்டிவில் முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நாளைக்கு வந்து நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் மேஜர் ரெசிஸ்டன்ட் 24,934 அப்படின்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் அப் ட்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,934 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போகும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை 25,064 இந்த 25,064 பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்தது 25,202 அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆகும். 25,274 இருந்ததுன்னா ஃபர்தராக அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகுதுன்னா எதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 24,724 இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா தான் 24,665 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். 24,594 அடுத்த சப்போர்ட் ஆகும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 24,500 அடுத்த சப்போர்ட் அண்ட் 24,384 ஃபர்தராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போனுச்சுன்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போனுச்சுன்னா மேலே இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ட். ஓகே, இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,724க்கும் 24,934 ஒரு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு 200 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடே பண்ணும்போது அப்படி இருக்கும்போது ரொம்பவே கவனிக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,800 ஒரு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய லெவல். இந்த 24,800க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் 24,800 சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை 24,724 மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் எடுக்கலாம். அதுமாரி 24,800க்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா 24,934 ஏரியா கூட மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகலாம். ஸோ ஆனால் கிளியர் ட்ரெண்டே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டு பிரேக் அவுட் பண்ணாத மட்டும்தான் நம்ம வந்து இன்ட்ராடே வந்து ட்ரை பண்ணணுன்றது என்னுடைய
அட்வைஸ் ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய இன்ட்ரடே பண்ணுறவங்களுக்கு, நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லெவல்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, நானும் இதேமாதிரி லெவல்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணணும், நான் மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு வந்து நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை எனக்கு வந்து புரியல அப்படின்றவங்களுக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃப்ரீ கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோட லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ நம்பா.